ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் குக்கிங் பாரடைஸ். வாங்க, இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கலாம். திருவி மிக்சி ஜாரில் போட்டு சோம்பு நீங்கள் எந்த அளவு போடுறீங்களோ அதே அளவு மிளகு ஜீரகமும் போட்டு 3 பொருளையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, 100 பருப்பை நல்லா கடைஞ்சி தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். புளியை ஊற போட்டிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் எடுத்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு. இப்போது வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு கீரை சேர்த்துக்கிறது நல்லதுங்க உடம்புக்கு. கீரை அலசி வச்சோம், அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நான் புழிஞ்சிட்டு அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு 100 பருப்பு எடுத்து 4 விசில் விட்டு மிளகாத்தூள், மல்லித்தூளையும் போட்டு அதோட கலந்து விட்டுருங்க. 100 பருப்பை போட்டு நல்லா கடைஞ்சி தண்ணி ஊற்றி அதை அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு, அரை உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, சோம்பு ஜீரகம் போட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதையும் நல்லா மூடி விட்டு கொதிக்க விடுங்க. புளியை நம்ம முதலே ஊற போட்டிருந்த புளியை தோல் எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கீரை நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா இதே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக புளி ஊற்றிக்கலாம். கொதிச்சிருச்சு. புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. அனீமியா, மற்றபடி இந்த மாதவிடாய் பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வான இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி நம்ம எடுத்துக்கணுங்க. பெண்களுக்கு அடிக்கடி, பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை கொடுக்கணும். சூப்பரான சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நான் வீடியோ காலையில் 12 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கும் அப்லோட் பண்ணுவேங்க. எங்களை மாதிரி குட்டி குட்டி சேனல்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.